அனைவருக்கும் பிரியமான அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா, எங்க ஹவுஸ் ஷிஃப்டிங் தான் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. வாசல்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா, இந்த சிட் அவுட்லாம் இவ்வளோ ஜாமான் வந்துட்டு, இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட பேத்தியோட சைக்கிள் இருக்கு. அப்புறம் என் பொண்ணோட இந்த எக்ஸசைஸ் சைக்கிள் அதெல்லாம் வெளியிலேயே வைக்க சொல்லிட்டேன் நானு. எங்கெங்க எந்தெந்த பொருள்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரிச்சு வச்சுக்கோ, அப்பதான் ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டாப்புல வீட்டுல வருஷம் அப்ப. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். இந்த மாரி சிட் அவுட்ல போடுற அந்த சேரும் வெளியில இந்த இடத்துல எடுத்து வச்சாச்சு. பேத்தியோட ஷேரும் இங்கேதான் இருக்குது. இது நம்ம தோட்டத்துல வந்த வாழையோட தாரு. உள்ளார வந்து புதுசா வந்து இறங்கின பெட் இருக்கு, அதை அங்க வச்சாச்சு. இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஆள் ஃபுல்லா நிரம்பி இருக்கு ஜாமான். ஏன்னா இந்த ஜாமான்லாம் அடிக்கினதுக்கு அப்புறமாக்கே தான் லிவிங் ரூம்ல அந்த ஷோகேஸ் அந்த இதெல்லாம் இருக்குல்ல, டிவி நோட்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு, அதனால பெண்டிங் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா கூப்பிட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இங்க இருக்கிறதெல்லாம் ஏற கட்டணும். இந்த வந்து கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சன்ல இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் வேலையெல்லாம் இருக்குது அங்கங்க. நம்மளோட கிச்சன் வந்து ஐலாண்ட் கிச்சன். அது மேலெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் போடுறாங்க, ஏன்னா அங்கதான் ஜாமான்லாம் இப்ப நான் எடுத்து வைக்கணும் லாஃப்ட்ல அந்த கோலு பொம்மைலான்ட்டு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஜாமானா இப்ப வந்து எடுத்துட்டு போறாங்க, அங்க செட் பண்ணலாம் அப்படின்னுட்டு ஒரு பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணிட்டு இருக்கேன். கிச்சனுக்குள்ள திங்ஸ் தான் ஃபர்ஸ்ட் செட் பண்ணணும்னு அதை தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா அதுக்குள்ள அந்த கார்ட் பாக்ஸ் ஃபுல்லா நான் எழுதி வச்சிருக்கேன் என்னென்ன பொருள் எல்லாம் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் காட்டினா ஈஸியா இருக்கும். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பெட்டு வந்து 3 இருந்துச்சா, 2 இது வந்து அங்க எடுத்துட்டு போய் போட்டாச்சு. அதுல எல்லா பொருளும் வந்து இறங்கியாச்சு. இப்ப ஏற கட்டுறதான் பெரிய வேலையா இருக்கு. கிச்சன்ல முதல்ல இந்த கிளாஸ் ஜார்லாம் உடையாம இருக்கா, அந்த பீங்கா ஜாமான்லான்னு சொல்லிட்டு அதுதான் முதல்ல எடுத்து ஒண்ணுன்னா பாத்துட்டு இருக்கேன். ஏன்னா இந்த வீடுக்கு நாங்க இங்க வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது வரைக்கும் பாத்தீங்கன்னா அதெல்லாம் அந்த கார்ட் பாக்ஸ் குள்ளதான் இருந்தது. இந்த பின்னாடி பக்கமா அதுல சால்ட் எல்லாம் கொட்டுறதுக்கு இருக்கு. எல்லா கிளாஸ் ஜாரும் கொஞ்சம் தான் எடுத்து வச்சிருக்கேன். என்கிட்ட எவ்வளோ கிளாஸ் ஜாமா இருக்குன்னு எனக்கே தெரியாது, அவ்வளோ இருக்குன்ட்ட. ஒருத்தரே வாங்க மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து பார்த்து வாங்க. ஹோம் சென்டர்ல பாட்டில் அதெல்லாமே இருக்குது. அமேசான்ல வாங்கினேன் கிளாஸ் ஜாரு, மெட்டல் பாட்டில் அப்படின்னு எல்லாமே கலந்துதான் இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல நம்ம நிறைய கிச்சன் கார்பரேஷன் வீடியோஸ் அந்த ஜார்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம். இந்த ஸ்டீலு உள்ளார வந்து கிளாஸ்ல இருக்கும். நமக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காட்டுற மாதிரி. இதெல்லாம் வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு, ஒரு 4 வருஷத்துக்கு மேலேயாவது இருக்கும் இது. நான் இதெல்லாம் ஏற்கனவே யூடியூப்ல போட்டிருக்கேன், நான் வச்சிருக்க கிளாஸ் ஜார் இதெல்லாம். இந்த ட்ரியோல வாங்கினதுல வந்து என்னன்னா ஃபுல்லா ரேப் பண்ணி தான் அப்படியே வச்சேன். கிளாஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு பாத்தீங்கன்னா. அதுல பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டீல் மாரி வருது பாருங்க அந்த லிட்டு, அதெல்லாம் இந்த மாதிரி ரஸ்டா இருக்கு. ஓரெல்லாம் தெரியுதா? இது சீ த்ரூ பண்றது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கினேன். ஏன்னா பிளாஸ்டிக்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ண அப்படின்னு சொல்றதுனால நான் மாத்தலான்னு சொல்லிட்டு அப்பயே மாத்தினது தான். இப்போ கொஞ்சம் ரெண்ட் ஹவுஸ்ல இருக்கும் போது மட்டும் கொஞ்சம் பிளாஸ்டிக் நான் பயன்படுத்தி, ஏன்னா கிளாஸ் ஜார் வைக்கிற அளவுக்கு அந்த வீட்டுல இடம் இல்லை அப்படின்ட்டு. என்ன கேட்டா இந்த லிட்டோட வர ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கிற ஜாரு மாரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு பாப்அப் ஜார் இஸ் பெஸ்ட்னு நினைக்கிறேன். கிளாஸ்லயே இந்த மாதிரி லிட்டு வருது பாருங்க, அதுதான் பெஸ்ட். இது மாரி நம்ம ஃபியூச்சர்லாம் வாங்கக்கூடாதுன்னு வச்சிருக்கேன். இந்த லிட்டை தேய்ச்சி பார்க்குறேன், சப்போஸ் சரியில்லைன்னா இதுமாரி பாப்அப் ஜார்ஸ் தான் ஃபியூச்சர்லையும். இது நீட்டா நல்லா கரெக்டா இருக்கு. இதெல்லாம் வந்து அமேசான்ல தான் நான் வாங்கினேன், ஒரே இதடியா வாங்கல, கொஞ்சம் கொஞ்சமா வாங்கினேன். இது வந்து ஹோம் சென்டர்ல வாங்கினது. இது ஆயில் கண்டெய்னர், அது ஆயில் கிளாஸு அதே மாதிரி உள்ளது டிமார்ட்ல வாங்கினது 3 குட்டி குட்டி ஜாரெல்லாம். பாண்டிச்சேரியில வந்து ஹோம் சென்டர் கிடையாது. இப்போ இதெல்லாம் போய் இன்னொரு வாட்டி கிளீன் பண்ணிட்டு தான், வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் திங்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்கணும். அதனால பெரிய வேலை. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கிச்சனை செட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுதான் மும்முரவா வேலை பார்த்துட்டு இருக்கேன் நானு. இது வந்து தனித்தனியா வாங்கி செட் பண்ணதுதான் இது அப்படியே ஜாரா. இது மேல ஸ்டீல் இருக்கும், உள்ளார வந்து கிளாஸ்ல இருக்கும். அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.